Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குராக்கு நோ பாஸ்கெட்பாலோட சீசன் 2 எபிசோட் 17 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல அவமினே வந்துட்டு ஒரு பால் ஷூட் பண்றான். இதன் மூலமா மறுபடியும் டோவர் டீம் வந்துட்டு 10 பாயிண்ட் லீடிங்க்கு வந்துறாங்க. என்னால இவனை ஸ்டாப் பண்ணவே முடியல, இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணவே முடியல. இப்ப நான் என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காகமி அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அஞ்சாரு ஹியூகா அவன் சொல்றல கை வச்சிட்டு கவலைப்படுறத நிறுத்து, இன்னும் அவங்களும் ஒன்னும் உனைய ஸ்டாப் பண்ணல, சோ நீ உன்னோட கேம் பிளே விளையாடு, நாங்க வந்துட்டு 3 பாயிண்ட் எடுத்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஹியூகா அடுத்த பாலே டக்குன்னு ஒரு 3 பாயிண்டர் ஷூட் பண்றான். இவர் என்ன இவ்வளவு குயிக்கா ரிலீஸ் பண்ணிட்டாரு, பால மிஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு இவருக்கு பயமே இல்லையா? அந்த அளவுக்கு அவர் ஷாட் அக்யூரேட்டா உள்ள உள்ளன்னு சொல்லி நம்பிக்கையாவா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாக்கரா யோசிக்கிறான். ஆமா, எனக்கு நம்பிக்கை இருக்குது நிறையவே, ஆனா என்னோட ஷாட் மேல இல்ல, என்னோட டீம் பிளேயர்ஸ் மேல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான் ஹியூகா. அந்த பால் வந்துட்டு கரெக்டா பேஸ்கெட் குள்ள போய் விழுந்துருது. இப்ப வாக்க மேட்ச் வந்துட்டு பால சாக்கரா கிட்ட தரான். இவர் எனக்கு அகைன்ஸ்டாவே 3 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு, அதனால நானும் இப்ப திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கராயும் ஷூட் பண்ண வரேன் 3 பாயிண்ட். ஆனா இமியோஷி வந்துட்டு வேணாண்டா, உன்னோட ரிதம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரான். சாக்கராயுமே அதை நோட் பண்ணிடுறான். அவமினே வந்துட்டு எனக்கு பால பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறான். அதனால இவன் மறுபடியும் பால அவமினேட்ட கொடுத்துறான். அவமினே வந்துட்டு டக்குன்னு காகமியை கிராஸ் பண்ணிடுறான். அடுத்து கியோஷி முன்னாடி நிக்கிறான். கியோஷி மதைய ஜம்ப் பண்ணிடுறான். ஆனா அவமினே வந்துட்டு கொஞ்சம் ஃபேக் கட்டிட்டு அதுக்கப்புறம் லேட்டா ஜம்ப் பண்ணிடுறான். அவன் ஜம்ப் பண்ணும்போதே கியோஷி அவனை வேணும்னே இடிக்கிற மாதிரியும் பண்ணிடுறான். அதனால கியோஷிக்கு ஒரு ஃபவுலுமே ஆகுது. அந்த பால் அக்யூரேட்டா ஷூட் பண்ணவும் செஞ்சிரான் அவமினே. கியோஷி இப்ப புஷிங் பண்ணதுனால ஒரு ஃப்ரீ த்ரோவுமே கிடைக்குது. அவமினே தான் இப்ப இந்த ஃப்ரீ த்ரோவை பண்ணனும். அவெல்லாம் பாயசம் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்பான். அவங்க கிட்ட பாயாசமே கொடுத்து வச்சிருக்காங்க, விட்டு வைப்பானா அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். சோ இப்ப திரும்பவும் 10 பாயிண்ட் லீடிங்கே வந்து நின்றுறாங்க. அப்ப குரோக்கோ வந்துட்டு கியோஷி காகமி ரெண்டு பேர்கிட்டயுமே என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்றத ஒன்னு சொல்றான். அடுத்து ரெண்டு டீம் பிளேயர்ஸும் மாறி மாறி பாயிண்ட் வாங்கிக்கிட்டே இருக்காங்க. அடுத்து பாயிண்ட பார்த்தா சைரின் 78 டோவோ 86 சொல்லிட்டு இன்னுமே லீடிங் அப்படியே கிடக்குது. அப்ப பால் வந்துட்டு அவமினே கிட்ட வருது. அந்நேரம் அவனுக்கு சம ஷாக். என்னடா பார்த்தா 3 பேர் அவனை டிஃபெண்ட் பண்ண நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அவமினே வந்துட்டு ஃபர்ஸ்டா காகமியை கிராஸ் பண்ணிடுறான். செகண்ட் கியோசி ஜம்ப் பண்றான். இவனுமே ஜம்ப் பண்ணி பார்த்தா சைடுலயே அப்படி டிராவல் ஆகுறான். அப்பதான் குரோக்கோ என்ன பிளான் சொன்னான்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. குரோக்கோ வந்துட்டு நான் அவமினையை ஸ்டாப் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அப்பனா அவனை ட்ரிபிள் டீமிங் பண்ண சொல்றியா, அது கூட அவமினைக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு கியோசி சொல்றான். அது எனக்கும் நல்லாவே தெரியும், அதனாலதான் காகமி வந்துட்டு அவனை ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ணி போற மாதிரி முன்னாடி நில்லு அப்படின்னு சொல்லியிருப்பான். காகமி அவன் ஃபர்ஸ்டே கிராஸ் பண்ணிட்டு போறதுனால காகமி வந்துட்டு பின்னாடி கூட இப்ப அவனை தடுக்க வரான். ஆனா அவமினி அந்நேரமும் பால கரெக்டா கீழே எடுத்துட்டு அப்படியே ஃபார்ம்ல ஷாட் ஒன்னு கொடுக்குறான். ஆனா அந்த பால் பேஸ்கெட் குள்ள விழல, வெளியே வந்துருது. என்னது அவமினே மிஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம் பிளேயர்ஸ்க்கே செம ஷாக்கு. அப்பதான் அவமினே வந்துட்டு குரோக்கோ மேல டக்குன்னு கோவப்படுறான். என்னது குரோக்கோ தான் அவனை மிஸ் பண்ண வச்சானா அப்படின்னு சொல்லிட்டு இமியோஷி அப்பதான் யோசிக்கிறான். குரோக்கோ அப்பதான் அவனோட பிளானை மறுபடியும் சொல்லியிருப்பேன். நீங்க ரெண்டு பேரும் நினைச்சாலும் அவனை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அதனாலதான் அவனோட ஷாட்டை நம்ம மிஸ் பண்ண வச்சாலே போதும். சோ நான் ஓவர் ஃப்ளோவை யூஸ் பண்ணி ஒரு சின்ன மொமெண்ட் மட்டும் அவனோட அட்டென்ஷன் அந்த ஹூப் பக்கம் இல்லாம எடுத்துட்டேனாலே போதும், அவனால கண்டிப்பா மிஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசி கேட்டிருப்பான். ஒரு நார்மல் ஷாட்னா இது ஒர்க் அவுட் ஆகிற டவுட் தான். ஆனா இந்த மாதிரி ஹை ஸ்பீட்ல வந்து ஷூட் பண்றப்ப அவனுக்கு ஃபோக்கஸ் ரொம்பவே அதிகமா தேவை. ஒரு செகண்ட் மிஸ் ஆனா கூட அது கண்டிப்பா மிஸ் ஆயிரும் அப்படின்னு குரோக்கோ சொல்லியிருப்பான். அதேதான் இப்ப நடந்திருக்கு. அவமினே எய்ம் பண்ணி ஷூட் பண்ண வரும்போது குரோக்கோ அங்க கீழே தான் நின்றுப்பான். அதனால அவனோட கண்ணு ஒரு செகண்ட் குரோக்கோவை பார்த்திருக்கும். அந்த கேப்ல மிஸ் பண்ணிட்டான். என்னால இப்போதைக்கு உன்னை ஸ்டாப் பண்ண முடியாது அவமினே, ஆனா சைரின் கண்டிப்பா உங்ககிட்ட தோக்காது அப்படின்னு சொல்றான் குரோக்கோ. அடுத்து இசுகி வந்துட்டு ஒரு பால ஷூட் பண்றான். இப்ப 6 பாயிண்ட் தான் பின்தங்கி இருக்காங்க. அப்ப வாக்கமாட்ஸ் வந்துட்டு வெளியே போன பால அப்படியே பிடிச்சிட்டு இந்த பக்கம் தான் திரும்புறான். பார்த்தா சைரின் பிரஷர்ல செம்மையா அவனை லாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதைத்தான் ஜோன் பிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பால எடுத்த மறு செகண்ட்ல இருந்து அவனுக்கு பிரஷர் கொடுக்குறது. அப்ப வாக்கமாட்ஸ் வந்து ஒரு பதட்டத்தோட அப்படியே அவங்க 7 நம்பர் பிளேயர் கிட்ட கொடுக்க அந்நேரம் குரோக்கோ அந்த பால பிடிங்கி ஹியூகா கிட்ட கொடுத்துறான். ஹியூகா 3 பாயிண்ட் எய்ம் பண்ணும்போது சாக்கரை அவனை தடுக்கிற மாதிரி வர்றான். பட் சாக்கரை வந்துட்டு ஹியூகா மேலேயே மோதிடுறான். அதனால ஒரு ஃபவுல் ஆயிருது அவனுக்கு. அவுட் சைடுல இருந்து இந்த மாதிரி புஷிங் பண்றப்ப 3 ஃப்ரீ த்ரோ கிடைக்கும். சோ இப்ப சைரின் டீமுக்கு 3 ஃப்ரீ த்ரோ கிடைச்சிருக்கு. இப்ப ஹியூகா தான் வந்துட்டு ஃப்ரீ த்ரோ பண்ணணும். அந்நேரம் அவமினே வந்துட்டு உள்ள ரீபவுண்டர் இருக்குல்ல, அவன் சும்மா தனியா பின்னாடி நின்னுகிட்டு இருக்கான். அப்ப அவமினே வந்துட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா இருந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். இது எப்ப இருந்து ஆரம்பிச்சது, எனக்கு கேம்ஸ் இருக்கிறப்ப கூட நான் கொட்டாய் விட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போனப்பையா, அப்புறம் நான் வின் பண்ணதுக்கு அப்புறமாவும் எதுவுமே ஃபீல் பண்ணாம இருந்தப்பையா, அப்போல இருந்து தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது. நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு ஈக்குவலா விளையாடக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்பனன்ட் வேணும்னு சொல்லிட்டு தான். அதுக்காக தான் நான் ரொம்ப நாளா ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஒரு க்ளோஸான கேம் வரணும், ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த மாதிரி ஒரு கேம் விளையாடணும்னு சொல்லிட்டு தான். அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் டெட்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்றான். இப்போ சைரின் டீம் வந்துட்டு 3 ஃப்ரீ த்ரோவையுமே சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுறாங்க. சைரின் 83 டோவோ 86 சொல்லிட்டு கேப் 3 பாயிண்ட் ஆயிருச்சு. அப்போ அப்படியே அவமினே மெதுவா நடந்து வந்துகிட்டு இருக்கான். இமியோஷி கிட்ட அப்படியே கையை மட்டும் தான் காட்டுறான். அவன் ஆட்டோமேட்டிக்கா பால வேண்ட தூக்கி போட்டுறான். காகமி அவனை டிஃபெண்ட் பண்றதுக்கு வந்து நிக்கிறான். அடுத்த செகண்டே பார்த்தா அவமினே காகமியை கிராஸ் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்த மறு செகண்டே பார்த்தா அவன் பேஸ்கெட் கிட்ட போய் பால தூக்கியே போட்டுறான் பேஸ்கெட் குள்ள. என்னடா இப்ப இங்க நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஸ்டேடியம் சமஷாக்கு. இது உண்மைதானா, அவன் ஜோன்ல என்டர் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு மிடோரிமா சொல்றான். அப்ப ஜோன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துட்டு சொல்லுது. ஜோன் ஸ்டேட்ல இருக்கிறப்ப அந்த பிளேயர் வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. அவங்க மைண்ட்ல வேற தேவையில்லாத எந்த ஒரு விஷயமும் ஓடவே செய்யாது. ரொம்பவே டெடிகேட்டடான பிளேயர்ஸால மட்டும்தான் இந்த ஸ்டேட்டை அட்டைன் பண்ண முடியும். இந்த கதவு வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு மட்டும் தான் ஓபன் ஆகும். அது அவமினே இப்ப ஓபன் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லுது அந்த வாய்ஸ். அவமினே தான் அந்த டோரை இப்ப ஓபன் பண்ணிட்டான். சோ அவமினே வந்துட்டு இப்ப ஜோன்ல ரீச் ஆயிட்டா. நாங்களே இதை இதுவரை பார்த்தது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முரசாகி பாரா சொல்றான். நேரம் ஆகாஷியும் வந்துட்டு இதுதான் அவமினோட உண்மையான ஃபார்ம் அப்படின்னு சொல்றான். அடுத்து ஹியூகா வந்துட்டு பால இசுகி கிட்ட தரவுக்குள்ள மின்னல் வேகத்துல அவமினே வந்துட்டு பிடிங்கிட்டு ஓடிடுறான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவனோட இப்படி மான்ஸ்டர் மாதிரி விளையாடுறான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்கோ சொல்றான். அப்ப மிடோரிமாவுமே சொல்றான், எந்த ஒரு பெஸ்டான பிளேயராலையுமே கேம்குள்ள 100% அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கவே முடியாது. வேர்ல்டு பெஸ்ட் பிளேயர்ஸ் கூட அவங்களோட கேம் பிளேல பெஸ்ட் 80% தான் கொடுப்பாங்க. ஆனா ஜோன்ல இருக்கிறப்ப அந்த பிளேயர் அவங்களோட 100% பெஸ்ட்டை கொடுக்க முடியும் அப்படின்னு மிடோரிமா சொல்றான். அப்ப அவமினேக்கு ஆப்போசிட்டா இசுகி காகமி ரெண்டு பேருமே நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்களால அவன் கன்சிடர் கூட பண்ணல, அப்படியே செம்ம ஸ்பீடா போயிடுறாங்க ரெண்டு பேரை தாண்டி. ஈஸியாவே
நேராவே கொண்டு போய் அந்த பால ஷூட் பண்ணவுமே செஞ்சிடறான். இன்னும் கேம்ல 5 நிமிஷம் தான் இருக்குது. சரி 83 டோவா 90ன்னு சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். அடுத்து கியோஷி ஒரு பால கொண்டு வந்து வாக்கமாட்ஸ் தாண்டி எப்படியோ ஷூட் பண்றான். அடுத்து அவமினே வந்துட்டு பால நின்ன இடத்துல இருந்து அப்படியே கண்ணாபின்னு சும்மா தூக்கி போடுறான். அந்த பால் கரெக்டா பாஸ்கெட் குள்ள போய் விழுகுது. கீசேவோட கேப்டனுமே சொல்றான், இப்ப குரோக்கோவோட ஓவர்ஃப்ளோ அவமினேக்கு அகைன்ஸ்டா ஒர்க் அவுட்டே ஆகல. இப்போதைக்கு அவமினே அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அவமினே வந்துட்டு இப்ப அன்ஸ்டாப்பபிள் ஆயிட்டான் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப அவமினே வந்துட்டு மறுபடியும் ஒரு பால ஷூட் பண்றான். இப்ப சைரின் 85 டோவா 92ன்னு சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். ஒரு டைம் அவுட் கேக்குறாங்க சைரின் டீம். வெளிய காகமியும் ஹியூஹா கிட்ட வந்துட்டு கேப்டன் நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கலாமா, நானே அவமினியை தனியா ஹேண்டில் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நீங்க 3 பேரும் சேர்ந்தே அவனை ஸ்டாப் பண்ண முடியலடா, ஒத்தால நீ என்ன பண்ணுவோம், உங்ககிட்ட எதுவும் பிளான் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கோகனி கேக்குறான். இல்ல இப்ப வர கிடையாது அப்படின்ட்டு காகமி சொல்றான். அஃப்கோர்ஸ் அவனை டீம் ஒர்க்கோட சேர்ந்து டிஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எனக்குமே ஆசை இருக்குது. பட் இந்த ஒரு வாட்டி வேற வழியே இல்ல, நான் அவனை தனியா ஃபேஸ் பண்றேன் அப்படின்ட்டு காகமி சொல்றான். அப்ப ஹியூஹாவுமே வந்துட்டு சரி ஓகே இன்னும் கேம்குள்ள 2 நிமிஷம் இருக்குது, நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு, ஏன்னா நீ தான் நம்ம டீமோட ஏசே அப்படின்ட்டு சொல்றான். இப்போ வந்துட்டு காகமி அவமினே 2 பேரும் ஒன்னா நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவமினே கிட்ட தான் பால் இருக்குது. நீ எனக்கு ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண நினைக்கிறியா, ஆனா அது உன்னால முடியாது. நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்ல உன்னோட லைட் ரொம்பவே மங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவமினே டக்குனு காகமியை கிராஸ் பண்ணிடுறான். அப்ப கியோஷி வந்துட்டு அவனை தடுக்க வரான். பட் அதெல்லாம் வேலைக்கே ஆகல. அவமினே அசால்ட்டா ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். அடுத்து பால இசுகி கொண்டு வந்துகிட்டு இருக்கான். அப்படியே அவன் குரோக்கோட ஹெல்ப் மூலமா மிஸ்டைரக்ஷன் ஓவர்ஃப்ளோ போட்டுட்டு அப்படியே முன்னாடி வந்துடுறான். அப்ப டக்குனு பார்த்தா இமியோஷி உள்ள கையை வச்சு பால தட்டி விட்டுறான். எங்களோட டைமிங் எதுவும் மிஸ் ஆயிருச்சா, இல்ல இந்த ஓவர்ஃப்ளோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்னு இசுகி புரிஞ்சுக்கிறான். அப்படியே அந்த பால் வந்துட்டு கோட்டை நோக்கி வெளியே போய்கிட்டு இருக்குது. குரோக்கோ செம்ம ஸ்பீடா ஓடி போயிட்டு இன்னும் இது முடியல அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா தட்டி விட்டுட்டு அவன் போய் பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்கட்டு. அந்த பால ஹியூஹா எடுத்து கியோஷி கிட்ட கொடுத்துறான். கியோஷி வந்துட்டு டக்குனு அந்த பால ஷூட் பண்ணிடுறான். அப்ப குரோக்கோ அப்படியே எந்திரிச்சு நான் இப்ப விட்டு தரவே மாட்டேன், ஒரு ஏஸ் தான் வந்துட்டு டீம் பிளேயர்ஸ் எல்லாரோட கனவையுமே தோக்கடிக்க விடாம பாத்துக்கிறது, அண்ட் எனக்கு காகமி மேல நிறையவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ அவமினைய பார்த்து சொல்றான். அடுத்தும் பால் வந்துட்டு அவமினை கிட்ட தான் இருக்குது. அவன் இப்பவுமே காகமியை கிராஸ் பண்ணிட்டு அசால்ட்டா ஓடி போய் பால ஷூட் பண்ணவுமே செஞ்சிடறான். இப்ப டோவோ டீம் 98 சைரின் 93ன்னு சொல்லிட்டு இருக்குது பாயிண்ட். அடுத்து காகமி வந்துட்டு அவமினைய ஸ்டாப் பண்ணவே முடியாம இருக்கிறது அப்படியே மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு நான் எதுக்கு இவ்வளவு வீக்கா இருக்கிறேன், நான் கண்டிப்பா வின் பண்ணணும், இதுக்கு மேலேயும் நான் தோக்குறதுக்கு விரும்பல, அண்ட் அதுக்கும் மேல எங்க எல்லாரோட கனவு இங்கே முடிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு நான் விரும்பவே இல்ல, என்னால மறுபடியும் இது எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, என்னால என் ஃப்ரெண்ட்ஸ் அழுகிறத கண்டிப்பா பார்க்கவே முடியாது, இப்போ என்னால பண்ண முடியலன்னா வேற எப்பதான் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவமினை வந்துட்டு அந்நேரம் அவனை கிராஸ் பண்ணிட்டு போறான். அப்ப பார்த்தா அவமினை முன்னாடி போய்கிட்டு இருக்கப்ப அவனோட பால வந்துட்டு காகமி தட்டி விடுறான். என்னோட ஸ்பீடுக்கு ஈக்குவலா இவன் ரியாக்ட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவமினைக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அவன் பின்னாடி திரும்பி பார்த்தா காகமியுமே ஜோன்ல என்டர் ஆயிருக்கான். பாலுமே வந்துட்டு அப்படியே கோட்டுக்கு வெளியே போயிருது. இமியோஷியுமே யோசிச்சு பாக்குறான், அவமினை ஜோன்ல இருக்கிறப்ப இவன் ரியாக்ட் பண்றான் அவமினைக்கு ஈக்குவலா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்ல இருக்கான். அப்பதான் கோச்சுமே வந்துட்டு செம்ம ஷாக்கோட அப்படியே எந்திரிச்சு நின்னு பாக்குறாங்க காகமியுமே ஜோன்ல என்டர் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவமினே அப்படியே காகமியை பார்த்துட்டு காகமி உன்னை பத்தி நான் சொன்ன எல்லாமே தப்பு தான், நீ வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப பெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவமினையே அவன் வாயால காகமியை பாராட்டுறான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோடையுமே முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல தான் ஒரு தரமான சம்பவமே இருக்குது. காகமி வெர்சஸ் அவமினே 2 பேருமே இப்ப அவங்களோட 100% விளையாட போறாங்க. இதுக்கப்புறம் டீமுக்குள்ள இருக்க மீதி 4 பேர் அப்படியே மறந்து போயிருங்க. இவங்க 2 பேருக்கு தான் 1-on-1 போட்டியே. அடுத்த 2 நிமிஷத்துல கேமுக்குள்ள என்னென்னலாம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வர போகுதுன்றத அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதுல நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். Bye guys.